வணக்கம். என் பெயர் இளையராஜா. நான் கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் பகுதியில் 9வது வார்டு உறுப்பினராகவும் மற்றும் கிளைச் செயலராகவும் இருந்து வந்தேன். தற்பொழுது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து வந்தேன். தற்பொழுது நான் புரட்சித்தாய் எனது உயிரினும் மேலான சின்னம்மா அவர்களுடைய வழிகாட்டலின்படி சின்னம்மா அவர்கள் புதிய கட்சி கொடியினை அறிமுகம் செய்த காரணத்தினாலும் புதிய கட்சி சின்னம்மா அவர்கள் ஆரம்பிக்க இருப்பதாலும் என்னுடைய கழக பணியினை சின்னம்மா அவர்களின் பொற்பாதங்களில் தொட்டு வணங்கி நான் அவருடன் பயணிக்க இருக்கிறேன். மற்றும் சின்னம்மா அவர்கள் புரட்சி பயணம் மேற்கொண்ட போதும் சின்னம்மா அவர்கள் கள்ளக்குறிச்சியிலே கருணாபுரத்திலே கள்ளச்சாராய சாவு நடந்தபோது வந்து ஒரு உயிரை காப்பாற்றினார். அந்த உயிர் ஊசலாடி கொண்டிருந்ததை சின்னம்மா அவர்கள் வண்டியை நிறுத்தி அந்த உயிரை காப்பாற்றி அந்த நபரை மருத்துவமனைக்கு அழைத்து சென்று அவரை காப்பாற்றினார். இதையெல்லாம் கண்கூடாக பார்த்தபோது சின்னம்மாவினுடைய மனிதாபிமானத்தை என்னவென்று சொல்வது தெரியவில்லை. ஆனால் சின்னம்மாவை சுயநலவாதிகள் பயன்படுத்தி கொண்டு சின்னம்மாவை அரசியலில் புறந்தள்ளி ஏமாற்றி பார்த்தனர். ஆனால் இன்றைய மக்கள் சின்னம்மாவை தெய்வமாக பாவித்து அவரை அரசியலுக்கு வரும்படி இதுநாள் வரை கூப்பிட்டுக் கொண்டிருந்தனர். சின்னம்மா அனைத்து இந்திய அண்ணா திராவிட கழகம் ஒன்றிணைந்தால் மட்டுமே நன்றாக இருக்கும் என்று கூறி வந்தவர் அனைவரையும் ஒன்றிணைக்க மிகவும் பாடுபட்டார். ஆனால் இந்த கயவாளிகளின் கூட்டம் சின்னம்மாவினுடைய கோரிக்கையை காது கொடுத்து கேட்கவில்லை. அதனால் சின்னம்மா மனம் நொந்து இந்த மக்களை காப்பாற்ற இனிமேல் நான் களமிறங்கி போராடி இந்த தமிழ் மக்களை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக இறங்கி தன்னுடைய சேவையை தொடங்கி இருக்கிறார். எனவே சின்னம்மா அவர்கள் முன்பு செய்த சேவையை விட இந்த சேவை மிகவும் வெற்றிகரமாக இருக்கும் என்று நம்புவோம். எனவே சின்னம்மாவினுடைய வழியில் நாம் பயணிப்போம், சின்னம்மாவின் ஆட்சி அமைப்போம், சின்னம்மாவை நாம் ஆட்சி கட்டில் அமர வைக்க சபதம் ஏற்போம். என் பேர் முபாரக். நாமக்கல் மாவட்ட திருச்செங்கோடு சட்டமன்ற தொகுதியிலேருந்து வரேன். நான் பார்த்தீங்க அப்படின்னா கடந்த 5 வருடத்துக்கு முன்னாடி ஏடிஎம்கேல நகர இரணை அமைப்பில் இருந்தேன். புரட்சி தலைவி ஜெயலலிதா அம்மா சமத்துவம் பார்த்து கொண்டு வந்த போது இருந்த அந்த அரசியல் இப்போ இல்லை. இப்போ இருக்கிற அரசியல் அல்ல. இப்போ கழகத்தில் தொண்டர்களுக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது. தான் என்ன பண்ணுறேன், தான் சுயநலவு, தான் முடிவு, தன்னோட ஃபேமிலி, இப்படி மட்டும் முடிவெடுக்கிறீங்களே தவிர உங்களையே நம்பி இருக்கிற தொண்டர்களை நீங்கள் நம்புறதில்ல. எங்களது புரட்சி தாய் அவங்க தான் நம்ம ஜெயலலிதாமாவுக்கு கூட வழிகாட்டியாக இருந்து எல்லாமே பண்ணாங்க. என்னைக்கு ஜெயலலிதாமா இறந்தாங்களோ அதுக்கப்புறம் அந்த இடத்துல எங்கள் புரட்சி தாய் எங்கள் அம்மாவை தான் அந்த இடத்துல வச்சு பார்க்குறோம். அதுக்கு தான் எங்கள் அம்மாவை நாங்கள் சின்னம்மான்னு அழைக்கிறோம். எங்கள் ஜெயலலிதாமா சாகலை, இருக்காங்க. சின்னம்மா வரலாறு படைக்க காத்திருக்காங்க. இது வரைக்கும் அரசியல் களத்துக்குள்ள நான் மறுபடியும் போகலை. நான் எந்த நம்பிக்கையில் உள்ளே வந்திருக்கேன்னா எங்கள் சின்னம்மா மட்டும் நம்பி தான் உள்ள களத்துக்குள்ளே வந்திருக்கேன். இப்போ இங்கே இருக்கிற என் பின்னாடி நிற்கிற 10 பேர் 10 ஊர், இது சும்மா ஜஸ்ட் சாம்பிள் தான். சின்னம்மா வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு முழுக்க நம்பிக்கை வந்து நான் உள்ளே வந்திருக்கேன். என்னோட டீம்ஸையும் நான் கூட்டு வந்திருக்கேன். சாஃப்ட்வேர் லைனில் இப்போ நான் வேலையில் இருக்கேன். ஓன் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். அம்மா மட்டும் சம்மதிச்சால் 234 தொகுதியில் அம்மா எந்த இடத்துல நின்னாலும் நாங்கள் எல்லாரும் களப்பணி பண்ண தயாராக இருக்கோம். ஜெயலலிதாம்மா எப்படி இருந்தாங்க நீங்கள் பாட்டி சொன்னாங்களோ அதே மாதிரி தான் சின்னம்மா இருந்தாங்க. இப்போ தான் புரியுது ஜெயலலிதாவுக்கு பேக் போனாக யார் இருந்திருக்காங்க, எங்கள் புரட்சி தாய் சின்னம்மா. இப்படி ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைக்குமோ நான் நினச்சி பார்க்கல. அனைவருக்கும் வணக்கம். என் பேர் ஐயப்பன் ராமலிங்கம். நான் செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட தகவல் தொழில்நுட்ப அணி செயலாளராக இருக்கேன். ஸோ அமமுகவில். ஸோ இன்றைக்கி வந்துட்டு அம்மாவை வந்துட்டு மீட் பண்ணுறதுக்காக வந்திருந்தோம். ரொம்ப மகிழ்ச்சி. ஸோ அமமுக வந்துட்டு இன்னும் கட்சியுடைய வேறுபாடால் இப்போ நாங்கள் இங்கே வந்துட்டு அம்மாவுடைய கட்சியில் இணைஞ்சிருக்கோம். மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மாவுடைய பணியை சின்னம்மா தொடருவாங்கன்னு நாங்கள் விருப்பப்படுறோம். மேலும் அவங்க என்ன கட்டளையிடுறாங்களோ அவங்க சொல்கிற மாதிரி நாங்கள் ஆலந்தூர் தொகுதியில் சிறப்பாக பணியாற்றுவோம். எங்களுடைய பணி தொடரும். இந்த தேர்தலில் வந்துட்டு தகவல் தொழில்நுட்பத்தில் என்ன மாதிரியெல்லாம் வந்துட்டு மக்களுக்கு அம்மாவுடைய திட்டங்களை வந்துட்டு என்னென்ன திட்டம்லாம் மக்களுக்கு செயல்படுத்த போகிறாங்களோ அது அம்மா ஆணைக்கிணங்க நாங்கள் கண்டிப்பாக அதை எடுத்துகிட்டு போய் எல்லா மக்களுக்கும், குறிப்பாக வந்து கிராமப்புற மக்களுக்கு எல்லாருக்கும் எடுத்துகிட்டு போய் சேர்க்கிறது தான் எங்களுடைய நோக்கமே. அதில் தகவல் தொழில்நுட்பம் மூலமாக நாங்கள் ரொம்ப அதிகமாக ஹார்ட் ஒர்க் பண்ணி நாங்கள் பண்ணுவோம். அமமுகவிலேருந்து வந்ததுக்கு காரணம் என்னென்னா அவர் ஒரு சரியான ஒரு இது இல்லாமல் எங்ககிட்ட எந்த ஒரு மாவட்டமோ வட்டமோ கழகமோ யாருக்கிட்டையுமே எந்த ஒரு இதுவும் இல்லாமல் திடீர்னு வந்துட்டு எங்களுக்கு வந்து நாங்கள் நியூஸில் பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டோம் இது மாதிரி எங்களுடைய தலைவர் போயிட்டு ஜாயின் பண்ணிட்டாருன்னு. அதனால் வந்து எங்களுக்குள்ளே ஒரு இதுவால் நாங்கள் இங்கே வந்து ஜாயின் பண்ணியிருக்கோம். என் பேர் மன்னை எம்ஆர் வெங்கடேசன். நான் செங்கல்பட்டு வடக்கு மாவட்டம் ஆலந்தூர் பகுதி பொருளாளராக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தில்
ஒரு 5 ஆண்டுகளாக பதவி வகித்து வந்துகிறேன். நான் எக்காரணம் கொண்டும் எடப்பாடி இருக்கும் அணியில் வந்து நான் போக மாட்டேன், அப்படி போனால் அது வந்து தற்கொலைக்கு சமம் என்று தான் கடைசி வரை பேட்டி கொடுத்திருந்தார். ஆனால் இப்பொழுது யாருக்கு எந்த நிர்வாகியிடமும் எந்த ஒரு ஆலோசனை பெறாமல் தனிப்பட்ட முடிவை எடுத்து போய் எடப்பாடி முன்னிலையில் இணைந்து விட்டார். அதனால் எங்களுக்கு வந்து அதிருப்தியில் இருந்த நாங்கள் தற்பொழுது சின்னம்மா அவர்கள் தனியாக ஒரு இயக்கத்தை ஆரம்பிப்பதாக தகவல் எங்களுக்கு தெரியப்பட்டதால் உடனடியாக சின்னம்மா தலைமையில் ஏற்று கழகத்தை மீண்டும் சின்னம்மா தலைமையிலே தமிழகத்தை மீண்டும் அம்மாவுடைய ஆட்சி மலர வேண்டும் என்பதற்காக நாங்கள் சின்னம்மா தலைமையில் வந்து இங்கு அவருடைய முன்னிலையில் நாங்கள் கட்சியில் இணைந்துள்ளோம். அம்மா வந்து சின்னம்மா ஆணையிட்டார்கள், எந்த தொகுதியில் எந்த வேலை சொன்னாலும் அதை சிறப்பாக செய்து முடிப்பதற்கு நாங்கள் இல்லை, எங்களுடைய தொகுதியில் உள்ள அனைத்து நிர்வாகிகளும் சிறப்பாக முடித்துக் கொள்வோம் என்று அம்மாவோட சபதம் ஏற்று முடிவு சொல்கிறோம்.